கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார். நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று அவர் அங்கே கேள்வி கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் சோதனைக்குள் அகப்படாதபடிக்கு நம் அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை நாம் மேற்கொள்ள முடியும். நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது. நம்முடைய ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையில எழுந்து ஜெபிக்கும் பொழுது, தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனைகளை நாம் மேற்கொள்ளலாம். சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் பல பாடுகளை சோதனைகளை கொடுப்பான். ஒவ்வொரு நாளும் அதிலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் விழித்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆவியினாலே நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் உற்சாகத்தோடு விழித்திருந்து ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே காத்திருந்து ஜெபிப்போம். 1 மணி நேரமாவது தேவனோடு தொடர்பு கொள்வோம். சாத்தானை ஜெயிப்போம், சோதனைகளை மேற்கொள்வோம். ஹல்லேலூயா.